நல்ல டேஸ்ட்டான சாஃப்டான கேசரி செய்யறதுக்கு 1, 2, 3, 4 மெத்தடை ஃபாலோ பண்ணணும். 4 கப்பு தண்ணி எடுத்துட்டு முதல்ல நம்ம அடுப்பில் வச்சு அதை சூடு பண்ணலாம். இது கூட குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஃபுட் கலர் சேர்த்து சிம் ஃப்ளேமில் கொதிக்கட்டும். 1 கப்பு நெய்யில் ஒரு 3/4 கப்பு நெய்யை மட்டும் எடுத்துக்கணும். அடிகனமான பாத்திரத்தில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 கப்பு ரவையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக 5 நிமிஷம் நம்ம நிதானமான தீயில வறுத்துக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு சர்க்கரை சேர்க்கணும். 1 கப்பு நெய், 2 கப்பு ரவை, 3 கப்பு சர்க்கரை இதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே கொதிச்சுட்டு இருக்கிற தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். கொஞ்சம் கூட கட்டி தட்டாது, நல்லா வெந்து கொடுக்கும். ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும், கெட்டிப்படாது. ரவை ஓரளவுக்கு கெட்டிப்பட்டப்புறம் சிம் ஃப்ளேமில் வச்சு லிட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் வேக வச்சுட்டு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஏலக்காய் பொடி தூவி அதுவும் நல்லா கிளறினதுக்கப்புறம் கடைசியாக எடுத்து வச்சிருக்கிற நெய்யும் சேர்த்து அடுப்பை நிறுத்திட்டு மூடி வச்சுட்டு 5 நிமிஷம் கழிச்சு கரண்டியில் எடுத்தீங்கன்னா ஒட்டாமல் வரும். சாப்பிட நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.